சட்டப்பேரவை மரபுகளை மீறியதாக கூறி திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் வெளியேற்றப்பட்டதை கண்டித்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதுகுறித்து பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன், பேரவையில் ஆளும் கட்சியினர் அராஜக போக்குடன் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் மீனவர் பிரச்சினை தொடர்பாக பல்வேறு புகார்கள் தெரிவிக்கப்பட்டதாகவும் இதற்கு பதிலளிக்க முயன்ற போது தங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் புகார் தெரிவித்தார். கேள்வி நேரம் தொடங்கியதிலிருந்து கையை தூக்கி கொண்டே இருக்கிறார். அவருக்கு தரப்பட்டது அந்த கடைசி மூலை, அந்த இடம். ஆனால் பொதுவாகவே அந்த இடத்தில் சபாநாயகருடைய கண்ணோட்டம் போகாது. இருந்தாலும் குரலை கொடுத்து எழுப்பி எழுப்பி பார்த்தார், முடியவில்லை. மீண்டும் அந்த குரலை நாங்களெல்லாம் எழுந்து நின்று விட்ட காரணத்தால் சபாநாயகருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக தன்னுடைய இடத்தை விட்டு கொஞ்சம் 2 அடி 3 அடி முன்னாலே வந்து குரல் கொடுக்க ஆரம்பித்தார். உடனே அவரை சபாநாயகர் அவையினுடைய உரிமையை நடவடிக்கையை மீறிவிட்டார் என்று உடனே அவரை இன்றைக்கு முழுவதும் சபையிலிருந்து நீக்கம் செய்திருக்கிறார். இந்த ஒரு அராஜகமும் சபையிலே நடந்தேறியிருக்கிறது. இதனிடையே அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்ததாக கூறி சட்டப்பேரவையில் இருந்து திமுக உறுப்பினர் ஜே அன்பழகன் ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். மைக் கொடுங்க பேசுறேன்னு அப்படி மைக் கொடுக்க மாட்டேன்றதுனால என்னை வெளியேற்றிருக்கிறாரு. இந்த வெளியேற்றதன் மூலம் என்னன்னா ஜனநாயகம் இந்த அவையில் சுத்தமாக கிடையாது, பேச்சுரிமையே கிடையாது. 2வது ஸ்பீக்கராக இருக்கிறவரை வெளிநடப்பு செய்றீங்களான்னு காலையில் 3 தடவை கேட்டார். இன்னைக்கு அவையில் இதெல்லாம் ஏற்றுக்கிறீங்களா? அந்த ஊடகத்துறையும் பத்திரிகைத்துறையும் அப்படின்னா அப்போ உறுப்பினர்களுக்கு பேசுகிற உரிமை இல்லை. உரிமை இல்லாத காரணத்தால் இந்த அவையில் வெளியேற்றுறதுங்கிறது ஒரு சாதாரண நிகழ்ச்சி தான் அவங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையில் எனக்கு கொடுக்குற வாய்ப்பை கொடுக்கல, அவங்க பேசக்கூடிய வாய்ப்பு தராதனால தான் நான் என்னுடைய இருக்கைக்கு முன்னிருக்கை நின்று தான் பேசுகிறேன் தவிர நான் ஒன்றும் சபாநாயகர் இருக்கையாண்டியோ அல்லது சென்ட்ரல் ஹாலாண்டியோ எங்கேயுமே வரல.